திருச்சி மண்டலத்தில் தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக மையம் அமைக்க வேண்டும் என திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொழில்துறையினர் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். தற்போது திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக அமைந்துள்ள ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் அருகில் ரூபாய் 11 கோடி செலவில் திருச்சி வர்த்தக மையம் தொடங்க உள்ளது. இந்த வர்த்தக மையம் அமைவதற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கி உள்ளது. மீதமுள்ள தொகை 6 கோடி நிதியை தொழில் முனைவோர் மூலம் நிதி திரட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் அரசுக்கு வழிகாட்டுதலின்படி திருச்சி ட்ரேட் சென்டர் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் அரசு சாரா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு நிறுவனங்களின் பதிவாளரின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், நாமக்கல் ஆகிய பகுதியிலிருந்து தொழில்துறையினரை 200 பேர் உறுப்பினராக சேர்க்க திட்டமிட்டுள்ளது. தற்போது 44 பேர் உறுப்பினராக சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் திருச்சி வர்த்தக மையத்தின் நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி திருச்சி வர்த்தக மையத்தின் புதிய தலைவராக எக்ஸல் குழுமத்தின் தலைவர் எம். முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜே.ஆர். அன்பு திட்ட இயக்குநராக, ராஜப்பா நிதி இயக்குநராக, இளங்கோ சந்தைப்படுத்துதல் இயக்குநராக, ரவி திட்டக்குழு இயக்குநர்களாக, கோபாலகிருஷ்ணன், ஜெகதீஸ்வரன் நிதிக்குழு இயக்குநர்களாக, செல்வம், புகழேந்தி சந்தேகப்படுத்துதல் குழு இயக்குநர்களாக, தேவராஜ், மணிகண்டன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். industry வல்லான்னு கேட்டிங்கன்னா தைரியமாக சொல்லுவேன். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இஸ் பெஸ்ட் பிளேஸ். I would say in the top 7 இருக்கும் நம்ம திருச்சி பொறுத்தவரை fastest place. You can see the building by end of 2026. Waiting for the clearance for the allocation of land for the park or we will straight away start. இல்லை நாங்கள் போகிறோம். this time we are moving on now. Because என்ன பேசிக் ஆமாம் ஏன்னா கொஞ்சம் அது கிளியரன்ஸ் கிடச்சிருக்கனால with the available formats we want to move on.